ஸ்போர்ட்ஸ் டைம்ஸ் நேர்கள் அனைவரையும் மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்க கிடைத்திருக்கிறது, மகிழ்ச்சி தருகிறது. நேற்றைய நாள் இடம்பெற்ற இந்தியா மற்றும் சிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒரு போர்க்களமாக மாறியது. வானத்தில் மேகங்கள் திரண்டனவோ இல்லையோ, மைதானத்தில் சிக்ஸர் மழையும் பவுண்டரி மின்னல்களும் வெறித்தனமாக தெரித்தன. சிம்பாவினுடைய வேகத்தை இந்திய விவேகம் முறியடித்த அந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பற்றித்தான் இன்று நாம் இந்த காணொளி வாயிலாக பார்க்க காத்திருக்கிறோம். நான்கு சோழ்ச்சியில் சிம்பாப்வே கேப்டன் சிக்கந்தர் ரஜா வென்று பந்து வீச்சை தெரிவு செய்கிறார். இந்திய தொடக்க ஆட்டக்காரர்களான சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா ஜோடி அதிரடியாக தொடங்குகிறது. சஞ்சு 15 பந்துகளில் 24 ஓட்டங்கள் பெற்று ஆட்டமிழக்கிறார். டாஸ் வென்றவர்கள் சிம்பாப்வேயாக இருக்கலாம், ஆனால் திசையை தீர்மானித்தது இந்திய பேட்டர்கள் தான். சஞ்சீவினுடைய ஆட்டம் ஒரு சிறிய முன்னோட்டம் என்றால், அபிஷேக் சர்மாவினுடைய ஆட்டம் ஒரு முழு நீள திரைப்படமாக நேற்றைய நாள் மாறுகிறது. அபிஷேக் சர்மா 30 பந்துகளில் 55 ரன்கள் பெறுகிறார். 4 சிக்ஸர்கள், 4 பவுண்டரிகள் விளாசுகிறார். முந்தைய போட்டிகளில் சொதப்பி அவர் இந்த போட்டியில் ஓரளவுக்கு ஃபேமுக்கு திரும்பி இருக்கிறார். சூரியகுமார் மற்றும் இசான் கிசானினுடைய இணைப்பாட்டம். இசான் கிசான் 38 ரன்களும் கேப்டன் சூரியகுமார் 33 ரன்களும் எடுத்து ஸ்கோரை சற்று உயர்த்துகிறார்கள். விமர்சனங்கள் எழுந்தபோது மௌனமாக இருந்த அபிஷேக் சர்மா அவனுடைய பெட் நேற்றைய நாள் பேச ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொரு அடியும் சிக்ஸராக மாற சிம்பாப்வே பந்து வீச்சாளர்கள் திக்குமுக்காடி போயிருக்கின்றார்கள். ஹார்திக், திலக் வர்மா போன்ற அந்த இருவனுடைய இணைப்பும் ருத்ராண்டவும் ஆடுகிறது மைதானத்திலே. கடைசி 5 ஓவர்களில் இந்தியா 80 ரன்களை குவிக்கிறது. ஹார்திக் பாண்டியா 23 பந்துகளில் 50 ரன்கள் பெற்று ஆட்ட நாயகன் முகுடத்தை தன்வசப்படுத்துகிறார். திலக் வர்மா 16 பந்துகளில் 44 ரன்கள் பெறுகிறார். இந்தியாவினுடைய ஓட்டம் 20 நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 256 ஓட்டங்களை பெறுகிறார்கள். 4 விக்கெட்டுகளை இழக்கின்றார்கள். T20 உலகக்கோப்பை வரலாற்றிலே இந்தியாவினுடைய அதிகபட்ச ஸ்கோராக இந்த ஸ்கோர் நேற்றைய நாள் பதிவேற்றப்பட்டிருக்கிறது. திலக் வர்மாவை பொறுத்தவரையிலே திலக் வர்மா 16 பந்துகளை எதிர்கொண்டு 44 ரன்களை பெறுகிறார். இந்தியாவினுடைய 20 ஓவர்களிலும் அந்த நிர்ணயிக்கப்பட்ட 256 ஓட்டங்கள் பெறப்படுகிறது. 257 ஓட்டங்கள் பெற பதிலுக்கு துடுப்படுத்தி ஆடிய சிம்பாப்வே வீரர் பிரையன் பென்டன் அபாரமாக விளையாடி 59 பந்துகளில் 97 ரன்கள் எடுக்கின்றார். ஆனால் மற்ற வீரர்கள் சோபிக்காமல் மௌனம் காக்கிறார்கள். இந்திய பந்துவீச்சு பிரதிகளை பார்க்கிற நேரத்திலே ஹர்ஷீப் சிங் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி சிம்பாப்வேயை கட்டுப்படுத்துகிறார். அக்சர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி தலா 1 விக்கெட்டினை பதிவேற்றுகிறார்கள். 257 ரன்கள் என்ற மலை போன்ற இலக்கை நோக்கி சிம்பாப்வே ஓடியது. பிரையன் பென்டன் என்ற ஒற்றை வீரன் இந்தியாவிற்கு சவால் விடுத்தது. ஆனால் ஹர்ஷீப்பினுடைய பந்துகள் சிம்பாப்வேயினுடைய வெற்றி கனவை அறுத்தறிய தொடங்கிவிட்டது. இறுதியில் இந்தியா 72 ரன்கள் வித்தியாசத்திலே அபாரமான வெற்றியை பெறுகிறது. இந்த வெற்றியின் மூலம் இந்தியாவினுடைய அரையிறுதி வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டது இந்தியா. அடுத்ததாக வெஸ்ட் இண்டீஸ் அணியுண்டோ வாழ்வா சாவா என்ற போட்டியில் இந்தியா மோத காத்திருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா ஜெயித்தது வெறும் போட்டியில் அல்ல, ரசிகர்களுடைய நம்பிக்கையை அவர்கள் நேற்றைய நாள் போட்டியில் ஜெயித்திருக்கிறார்கள். 72 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று மீண்டும் உலகக்கோப்பை கனவை உயிர்ப்பித்திருக்கிறார்கள் நீலப்படை. அடுத்த வீட்டுக்கு தயாராகவிருக்கிறது நீலப்படை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. அது ஒரு பக்கம் இருக்க, இந்தியா இலங்கை அணியை பொறுத்தவரையிலே இந்தியாவிலும் இலங்கையிலும் T20 உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்தியா எப்படியாவது அரையிறுதி போட்டிக்குள் நுழைந்திருக்கிறார்கள். இலங்கை அணியை பொறுத்தவரையில் மொத்தமாகவே போட்டியிலிருந்து அவர்கள் நீங்கி சென்றிருக்கிறார்கள். பாகிஸ்தான் அணியுடனான ஒரு போட்டி மாத்திரம் எஞ்சியிருக்கிறது. அந்த போட்டியில் வெற்றி பெற்றாலும் அரையிறுதிக்குள் நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை இலங்கை அணிக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இலங்கை கிரிக்கெட் என்பது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு. ஆனால் இன்று அதே உணர்வு ரசிகர்களுடைய கண்ணீராகவும் ஆத்திரமாகவும் மாறியிருக்கின்றது. சொந்த மண்ணில் நடந்த T20 உலகக்கோப்பையிலிருந்து இலங்கை அணி வெளியேறியது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. குறிப்பாக நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான தோல்விகள் சமூக வலைத்தளங்களில் ஒரு பெரும் விவாதங்களை எழுப்பியிருக்கிறது. என்னதான் ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் அது ரசிகர்களுடைய ஒரு கண்ணீராக இப்பொழுது மாறியிருப்பது பெரும் ரசிகர்கள் மத்தியிலே பேசுபொருளாக மாறியிருக்கிறது. என்னவாக இருந்தாலும் இலங்கை மீண்டு வர வேண்டும் என்பது எமது பிரார்த்தனை. இலங்கை மீண்டு வந்து அடுத்தடுத்த போட்டிகளில் ஜெயிக்க வேண்டும் என்பது எமது உத்வேகமாக காணப்படுகிறது. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் ஸ்போர்ட்ஸ் டைம்ஸ் யூடியூப் தளத்தில் இருந்து. நன்றி.